சார்பாக மறைமலை நகரில் 135வது அண்ணல் அம்பேத்கருடைய சமத்துவ பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர்களே, சிறப்புரையாற்ற வருகையில் ஊடகவியாளர் சகோதரர் மகிந்தன் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி அவர்களே, விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் தென்னவன் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே, விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தோழர்களே, இன்னொரு வருகின்ற மங்கினேய மக்கள் கட்சியினுடைய மறைமலை நகர கழகத்தினுடைய தலைவர் அன்சாரி அவர்களே, நாவருமால் அறக்கட்டளையினுடைய தலைவர் அண்ணன் ஹைதர் அவர்களே, காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய பொருளாளர் அன்சாரி அவர்களே, ஏஆர்எஸ் இப்ராஹிம் அவர்களே, உஸ்மான் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் உயர்வல்ல இவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவப்பட்டமாக என்று பிரார்த்தனை செய்வதனாக ஆரம்பம் செய்கின்றேன். பெயர் எல்லாருடைய பெயரும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நேரத்தை கருதி அனைவருடைய பெயரும் சொன்னதாக செய்கிறேன். ஆனால் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அந்த சட்டத்தை இன்று சனாதன கொள்கை கொண்ட ஒன்றிய அரசாங்கம் அனைத்து மக்களும் இந்திய நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை முழுமையாக ஒழித்தொழிப்பதற்காக இன்று ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் அதை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்ற செயலில் ஈடுபட்டுவிட்டது. இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்லாமியர்கள் சதவீதத்தை விட அதிகமான உயிர் தியாகம் செய்து, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அதேபோல சாதி மதமே இல்லை என்று சொன்ன அனைத்து சகோதரர்களும் ஒன்றுபட்டு வாங்கி கொடுத்து இந்த இந்திய நாட்டில் அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும், அதில் குறிப்பாக இஸ்லாமியர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும். அரசியல் சாசன சட்டத்தில் 25 முதல் 30 வரை எப்படி மற்ற எல்லா சாதி மதங்களும் அவர்களுடைய கோட்பாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதேபோல் இஸ்லாமியர்களும் அவர்கள் தொப்பி அணிந்து கொள்ளலாம், தாடி வைத்துக் கொள்ளலாம், புர்கா அணிந்து கொள்ளலாம், அவர்களுடைய பள்ளிவாசலில் பாம்பு சொல்லிக் கொள்ளலாம், அவர்களுடைய மதங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறோ அதுபோல் அவர்கள் வணக்க வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை எல்லாம் இயற்றியவர் அண்ணல் அம்பேத்கர். இன்று அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம். குறிப்பாக 3 நாட்களுக்கு முன்னாடி கூட வடநாட்டில் ஒரு இஸ்லாமிய மத போதகர் அவர் ரயிலில் வந்து கொண்டிருக்கும் போது அவரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள் சனாதன சக்திகள். இது இப்படியே இந்த நாடு போய்கொண்டிருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அந்த செயல்கள் தமிழ்நாடு, ஆந்திரா போல பகுதிகளில் இன்றைக்கு இல்லாமல் இருப்பதற்கு தந்தை பெரியாரும் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இந்த சட்டமும் சரியான முறையில் ஆளுகின்ற திராவிட கட்சிகளும் இன்றைக்கு அது சரியான முறையில் கொண்டு போய்கிட்டு இருக்கு. இதே நிலை நீங்கள் நீடிக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெறுவதற்காக எப்படி எங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தோமோ அதேபோல் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சனாதனம் இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்காக எங்களுடைய உயிரையும் நாங்கள் நிற்போம். இந்த நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு நாமெல்லாம் ஒன்றுபட்டு இன்று போல் என்றும் நன்றாக வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.